காக்குமே. ஸ்தவம் ஜபந்தக தம் அமீ ஜலந்தரே பவந்தம் ஆசே விஷதாயுதம் சமாகம் பவத் சுகாஸ்வாதரசாதமீஷ்வியன் பபூவ காலோ துருவவர்ண சீக்கிரதாகம். இவர்களுடைய பிரச்சேதசுக்களுடைய சரித்திரத்தை நாராயண பட்டத்திரி நாராயணியத்தில் அனுபவிச்சிருக்கார். பரமசிவன் அவர்களுக்கு இந்த நாராயண தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண உடனேயே அவர்கள் 10,000 வருடங்கள் தவம் பண்ணணும்னு நினைச்சு ஓடி வந்தார்னா தவம் பண்ணான்னு ஒரு சரித்திரமானது சொல்றது. ஆனா ஸ்ரீமத் பாகவதமானது பேசுறது இவ அப்படி ஸ்நானத்தை பண்ணி அப்படி எழுந்த உடனேயே மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணி நல்ல வழி வாளுக்கு கிடைக்கணும்னு அப்படி தீர்மானம் பண்ற சமயத்துல யயிமம் ஸ்ரத்தயா யுக்தகா மத்கீதம் பகவதஸ்தவம் அதீயானத்துராராத்யம் அறிவும் ஆராத்யயத்யசோ. உடனே பரமேஸ்வரன் ஓடி வந்து ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஞான மார்க்கத்தை இவர்களுக்கு உபதேசம் பண்றதுக்காக மகாவிஷ்ணுவனுடைய மூல மந்திரத்தை குருவாயூரப்பா உபதேசம் பண்ணாராமே. பலவிதமான சோஸ்திரங்கள், மூல மந்திரம்னா ஏதோ ஒரு வரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு துருவனுக்கு பண்ண மாதிரி இல்ல. பாகவதத்துல பலவிதமான சோஸ்திரங்கள் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவனுடைய பெருமையை, பரமாத்ம தத்துவத்தினுடைய ஒரு குணங்களை, உலகத்தில் அவர் எப்படி எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி காப்பாத்துறார் என்ற ஒரு அழகான ஒரு வைபவங்களை, அவருடைய கிரீட முகுட்டாதி ஆபரணங்களுடைய ஒரு பெருமையை, திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் தாமரை ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அவனுடைய வைபவங்கள், ஞான பல ஐஸ்வர்யாதி குணங்கள் இவ்வளவுத்தையும் விவரிச்சு இவர் பல ஸ்லோகங்களை உபதேசம் பண்ணதுனால தான் இதுக்கு ருத்ர கீதை, ருத்ர கீதம்னு பேரு. பகவான் உபதேசம் பண்ணது பகவத்கீதை. கபிலன் உபதேசம் பண்ணது தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கு கபில கீதை. பரமேஸ்வரன் ருத்ரனாக வந்து மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பெருமையை பத்தி பிரச்சேதசுக்களுக்கு உபதேசம் பண்ணதுனால இதற்கு நாராயணியத்திலையும் பாகவதத்திலையும் ருத்ரகீதைன்னு பெருமை வந்துதான். அதனால தான் இத சொன்னாலோ இந்த பேரை கேட்டாலோ அதீயான துராராத்யம் ஹரிம்காராத்யயத்யசோ. ருத்ரகீதம்னு காதுல விழுந்தாலே ஹரிபஜனம் பண்ண ஒரு பலன், பல திருநாமங்களை சொன்ன ஒரு பலன் ஏற்படும்னு பிரதேசசுக்களுக்கு இவர் உபதேசம் பண்றார். அந்த சோஸ்திரத்தை மனசுல எத்தனை நாள் ஜபிச்சான்னா இன்னொரு 10,000 வருடங்கள் நாராயண சரஸ்ல உட்கார வேண்டியது, ஸ்நானத்தை பண்ண வேண்டியது இல்ல, பல நாட்கள் அந்த தீர்த்தத்திலேயே நின்று மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு அந்த பரமேஸ்வரன் உபதேசம் பண்ண பல ஸ்லோகங்கள் அடங்கிய அந்த ருத்ரகீதையை ஜபிச்சுட்டே இருப்பாளாம். 10,000 வருஷத்துல எத்தனை தடவை சொல்லியிருப்பா? இதையே இடைவிடாது இவா தினமும் பண்ணிந்தாள்னா கணக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டார் நாராயண பட்டத்திரி. செவ்வை சூடுவார் சொன்னார், பரவரிய தனி வீடு படர்தரு பார்வேல் தனருள் ஒரு பதில் மர் தவம் புரிந்தார் ஒரு 10,000 பருவம் அருமன செஞ்சுடர் விரிக்கும் அனந்த பனாடவி கிடந்த இருநிலம் ஓர் அடிக்கரந்த இறையவனை மனத்துளர். எல்லா உலகத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை ஒவ்வொரு சோஸ்திரத்தையும் இந்த ருத்ரகீதத்திலே பண்ண பண்ண குருவாயூரப்பா அவளுக்கு ஆத்ம ஞானம் வந்துருத்து. எத்தனை வருஷம் தபஸ் பண்ணோன்ற ஒரு கணக்கே அவளுக்கு இல்லாம போயிடுத்தான். ஸ்லோகத்தை முடிக்கிறாரு நாராயண பட்டத்திரி. அப்பதான் ஒரு கேள்வியை எழுப்புறாராம். என்ன கேள்வி? பவாத் சுகாஸ்வாத ரசதமீஷ்விவன் பபூவ காலோ துருவவர்ண சீக்கிரதா. குருவாயூரப்பா, துருவனுக்கு நீ 5 மாசத்துல வந்தடா, அந்த வம்சம் தானே இது. இவாள எதுக்காக 10,000 வருஷம் ஒரு ஜலத்துல நிக்க வச்சுண்டு தபஸ் பண்ண வச்ச? எங்கேயோ நடந்த துருவ சரித்திரத்தை பட்டத்திரி குருவாயூரப்பனுக்கு எவ்வளவு அழகா ஞாபகப்படுத்துறார் பாருங்க. குருவாயூரப்பன் ஒரு குழந்தையோனோ, அவன் குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணதை சொன்ன இவர்களுக்கு காலதாமதமா வந்த காரணத்தை அவன் சொல்லுவான்னு. பபூவ காலோ துருவவன் சீக்கிரதா. ஏன் துருவனுக்கு 5 மாசத்துல வந்த இவாளுக்கு 10,000 வருஷம்னு காரணத்தை கேட்கிறார். அதுக்கு பகவான் பதில் சொல்றார். அந்த பதில் சொல்றதுக்குள்ள நாம இப்ப சுவாமியை தரிசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். நாம் இப்போது கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடையணும். திருக்கோயில் எங்க இருக்குன்னு உங்களுடைய கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில்
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டத்தில் செய்யாரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருங்கட்டூர் என்ற சிறிய கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மூலமூர்த்தியினுடைய அழகான ஒரு திவ்ய தரிசனத்தை நாம் இப்போது அடைவதற்காக திருக்கோயிலிலே மூலமூர்த்தியினுடைய சன்னதிக்கு முன்னால் நிற்கின்றோம். முகப்பிலே சிறிய அழகான கஜலட்சுமி நம்மை வரவேற்க, திருமண் சங்கு சக்கரங்கள் முகப்பிலே அழகாக பளிச்சென்று பிரதிபலிக்க, இதோ கண்ணன் சேவையளிக்க ஆரம்பித்து விட்டான். ஆகா, இவன் தனியாக இவன் ஒருவன் மட்டும் மூலமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே இவனுக்கு பின்னால் பசுமாடானது அழகாக அரவணைக்கக்கூடிய கோபால வேஷத்திலே நமக்கு திவ்ய தரிசனம். இடது கையிலே ஞாபகமாக சற்றே தொங்கவிட்ட புல்லாங்குழலை ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலன் புல்லாங்குழலை ஏந்திக் கொண்டிருக்கின்றானே தவிர வாசிப்பது போன்ற திருக்கோலம் இல்லை. வலது திருக்கரத்தை அதனால் சற்றே உயர்த்தி அபயகஸ்தமாக நமக்கு அபயமளிக்கக்கூடிய இவனுடைய திருக்கரத்திலே இயற்கையாகவே ரேகைகள் பதிந்திருக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனத்தையும் நாம் இங்கே அடைகின்றோம். திருமார்பிலே விக்கிரகத்திலும் இயற்கையான அமைந்த அதே போன்ற ரேகைகள் கங்கணங்கள் பிரதிபலிக்க, ஆகா, ஆச்சரியமான திருமுக மண்டலம், உப்பிய கண்ணங்களோடு திறந்த கண்களோடு புன்சிரிப்புடன் அவன் நம்மை வசீகரிக்கக்கூடிய கள்ள சிரிப்புடன் நமக்கு சேவையை அளிக்கின்றான். உயர்ந்த திருவடியினுடைய சேவை. அது மட்டுமா, இவனுக்கு கீழே சிறிய ஒரு உற்சவ மூர்த்தி நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்துடனும் அழகான முகத்துடனும் திறந்த கண்களுடனும் இரு கைகளிலும் லாபகமாக உற்சவ மூர்த்தியும் புல்லாங்குழலை ஏந்திக் கொண்டு, ஆனால் மூலமூர்த்தி புல்லாங்குழலை ஏந்திக் கொண்டிருக்கின்றார். உற்சவமூர்த்தி அதரத்திலே ரசித்து வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலனான இவனுடைய திருமுக சேவை. வலது திருவடி இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டு இரு திருவடியும் தாங்கக்கூடிய தாமரை பீடத்தோடு இருக்கக்கூடிய மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியினுடைய தரிசனத்தோடு திவ்யமான திருமஞ்சனத்தையும் நாம் வேகமாக தரிசிக்கக்கூடிய பரமபாகியத்தை அடைகின்றோம். ஆகா, வாசனை பொடியிலே ஆரம்பிக்கப்பட்ட திருமஞ்சனம் பார்க்கடலில் இருந்து வந்தவன் இவன் என்று காட்டுவது போல் பாலால் அபிஷேகம். இதோ தயிராலும் இவனுக்கு திருமஞ்சன வைபவமானது கண்டருள, பஞ்சாமிர்தம் இவனுக்கு பரிமளிக்க திருமஞ்சனத்தை நடத்த, இளநீர் குளிர்ச்சியாக நமக்கு வாழ்க்கை அமைவதற்காக இளநீரால் அபிஷேகம், மஞ்சள் சந்தனம் கலந்து மஞ்சளும் சந்தனமும் வாசிகையும் நாறு சாந்தும் என்று ஆழ்வார் வர்ணித்தபடி உயர்ந்த திருமஞ்சன சேவையோடு நாம் பிரதேசங்களுக்கு பகவான் 10,000 வருடங்கள் காத்திருந்து தரிசனத்தை அளிப்பதற்கு காரணம் என்ன? துருவனுக்கு 5 மாசத்திலேயே நீ தரிசனத்தை கொடுத்துட்டியேன்னு பட்டத்திரி கேள்வியை எழுப்பின்னு இருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். பவத் சுகா ஸ்வாதரசா தமீஸ்விஜன் பபுவ காலோ துருவவன் சீக்கிரதாகா. பட்டத்திரியே மனசமாதானம் பண்ணிட்டு குருவாயூரப்பனிடத்துல கேள்வியும் கேட்டுட்டு இவரே அதுக்கு பதிலும் சொன்னாராம். காரணம் என்ன தெரியுமா குருவாயூரப்பா? 2 காரணம். ஒன்னு, துருவன் உன்னை குறிச்சு தபஸ் பண்ண போது சின்ன குழந்தை, 5 வயசு அவனுக்கு. காட்டுல அந்த 5 வயசுல அவன் பண்ண 5 மாச தவம் இருக்கே, கடுமையான தவம். எல்லாத்தையும் திறந்து கடைசியில காற்றாகாரமா உட்கொண்டு இருந்தான். அதை கூட விட்டுட்டு 2 கையும் தூக்கி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்ற அந்த 5 மாச தவம் இருக்கே, அதுவே பலாயிரக்கணக்கான வருடங்கள் அந்த குழந்தை தவம் பண்ணதா நீ மனசுல சந்தோஷப்பட்டு 5 மாசத்துல வந்திருக்கணும். இல்லைன்னா அந்த துருவனுடைய வயசை நீ கணக்கில் எடுத்துட்டு இருக்கணும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் துருவன் தபஸ் பண்ணது எதுக்காக? காமியார்த்தமாக தபஸ் பண்ணான். காமியார்த்தம்னா ஒரு காரணத்தை வேண்டி தங்க அப்பாவான உத்தானபாதன் மகாராஜாவினுடைய மடியில ஏறி உட்காரணும் அப்படின்றத ஒரே குறிக்கோளை வச்சுட்டு பண்ணான். நாம கூட பகவானிடத்துல ஏதாவது நமக்கு லௌகீகமான வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா உடனே கொடுத்துருவாராம். காமியார்த்தமா எப்ப அவர் அதிகமான நாட்களை கடத்துவார்னா காண கிடைக்காத உயர்ந்த மோட்சம், பெரிய தியானம், அவனுடைய சர்வானுகிரகம், நம்முடைய ஹிருதயத்துல மனசுல மாறாத பக்தி, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னார். ரொம்ப நாள் சுவாமியை நமக்கு தியானம் பண்ணணுமா. அதத்தான் இங்க பட்டத்திரி சொன்னார். பபுவ காலோ துருவவன் சீக்கிரதா. துருவனுடைய அந்த காமியார்த்தம் ஒரு காரணத்துக்காக அவன் பண்ணாத உடனே கொடுத்துடணும்ன்றதுக்காக நீ அவனுக்கு அனுகிரகம் பண்ண. இவாளுக்கு 10,000 வருஷம் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோட்ச சுகம் போகணும், சாயுஜ்ய பதவி கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடும் லோக சிருஷ்டிக்காகவும் ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இவா தபஸ் பண்ணிட்டு இருக்கா.
அது மட்டுமல்ல, துருவனுக்கு ஒரே ஒரு மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. குருவாயூரப்பா பலவிதமான சோஸ்திரங்களால ஸ்லோகங்களால இவாளுக்கு ருத்ரகீதையை உபதேசம் பண்ணியிருக்கார் பரமேஸ்வரன் உன்னுடைய சோஸ்திரமாக. அதனால அவ ஒவ்வொரு சோஸ்திரத்தையும் ஒவ்வொரு நாள் ஜபிக்க 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 அவ எங்க இருக்கும், எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு தன்னையே மறக்கக்கூடிய சூழ்நிலையில அவ ஹிருதயத்துக்குள்ள நீ பரிபூர்ணமா ஆவாகனமாகி வெளியில வந்து என்ன தரிசனத்தை கொடுக்க போறையோ அந்த தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தவத்துல நீ கொடுத்துட்டே இருந்ததுனால அவளுக்கு எங்க இருக்கும், எத்தனை காலம் ஆச்சு எல்லாம் மறந்து போச்சா. காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு ஆழ்வார் சொல்லுவார். பகவத் தியானத்துல ஈடுபட்டுட்டாள்னா அந்த தியான யோகம் இருக்கு, அது உன்னுடைய தரிசனமும் சேர்ந்துருத்துன்னு சொன்னா அவர்களுடைய பெருமைக்கு அளவே இல்லை. அதனால 10,000 வருடங்கள் இவாளுக்கு நீ காலதாமதம் பண்ணிட்டு வந்து தரிசனத்தை கொடுத்தேன்னு நான் சொன்னது தப்பு குருவாயூரப்பா. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? பவத் சுகா ஸ்வாதரசாதமீஸ்வியல் பபுவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. ஆழ்ந்த பக்தி, உன்னுடைய அந்த சித்தத்தையே மனசுல நினைச்சுண்டு இவா பண்ண அந்த சோஸ்திரங்கள் இவ அனுபவிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்காளேன்னு அந்த தவத்தை கெடுக்கிறதுக்கு கூட உனக்கு மனசே வரல. இன்னும் ஒரு காரணம், இவா தபஸ் பண்ண இடம்னு மறுபடியும் அந்த நாராயண சரஸ் இருக்க அந்த திருக்குளத்தோட பெருமையை சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரா. தபஸ் பண்ண இடமும் இருக்கணும். பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணவாள்லாம் நரநாராயணனா அங்கே தபஸ் பண்ண. அதே போல உயர்ந்த தீர்த்தம் நாராயண சரஸா இருக்கிறதுனால இந்த தீர்த்தத்தோட பெருமையை இன்னும் கொஞ்ச நாள் தான் இவா அனுபவிக்கட்டுமேனு இடம், மனசுல தியானம், சுற்றுப்புற ஒரு சூழ்நிலை, ருத்ரன் சொன்ன மகாவிஷ்ணுவை துதிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 10,000 வருடங்கள் இவர்களுக்கு கடந்ததா. அப்ப குருவாயூரப்பன் கருடார் உடனாக இவருக்கு தரிசனத்தை அளிக்கிறதுக்காக ஓடி வரார்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 19வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, நீரிடை நின்று நின்னுடை புகழை, நீரிடை நின்று நின்னுடை புகழை நினைத்து தாம் பன்முறை துதித்தே போரிடரின்றி நின்னையே வணங்கும் பேதமை நீங்கிய நிலையில் ஓரிடுதனர் எத்தனை காலம் இருந்தனர் என்பதை மறந்தார் சீர்பெரு துருவன் போல் பெருந்தவம் விரைவில் முடிவுறும் நிலையில் இல்லை. பகவான் தவத்தை முடிச்சுட்டு ஓடி வரார்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த 19வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு முன் நாம் பெருங்காட்டூர் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருமஞ்சனத்தை முடித்துக் கொண்டு அழகாக திருமாலைகளை சார்த்திக் கொண்டு அலங்காரத்துடன் நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். உயர்ந்த ஏகாதசியாகிய இந்த நல்ல நாளிலே அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு தரிசனத்தை அடைந்து வேணுகோபால சுவாமியிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் 19வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை அளத்துறையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.